Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 904 பார்ட் 2. ஓபன் பண்ணா லூஃபி சும்மா இல்லாம நடு டவுனுக்குள்ளே நின்னுட்டு டே பால்டபோ வெளிய வாடா விளக்கென்ன இங்க ஒருத்தன் சிங்கம் மாதிரி சிம்பிளா நின்னுட்டு இருக்கேன் சந்து பொந்துல போய் ஒளிஞ்சுகிட்டியா அப்படின்னு அவன் கேவலமா கத்துறது மொத்த ஊருக்குமே கேட்கும். அப்படியே கட் பண்ணி ஸ்பீடுங்கிற ஒரு பீஸ்ட் பைரட்ஸோட ஆபீசரை காட்டுறாங்க. அவ டவுன் கேட் ஓபன் பண்ணிட்டு உள்ள போறான். போய் பார்த்தா எப்பவும் போல சாப்பாடெல்லாம் வகை வகையா ஃப்ரெஷ்ஷா சூப்பரா நச்சுன்னு செம்மையா ரெடியா இருக்குது. அவன் ஆளை பாத்தீங்கன்னா குதிரை மாதிரி இருப்பான். ஏன்னா அவ குதிரை டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவ. அப்புறம் ஐட்டம் எல்லாத்தையுமே பின்னாடி அடிக்க வச்சிருக்காங்க. ஆனா அவன் முன்னாடி போய் நின்னுட்டு ஆஹா அருமை அருமையும்பா பின்னாடி திரும்பி பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொன்னா லூசு பாயில ஒரு குதிரை, அதனால ஒரே டைம்ல என்னால 360 ஆங்கிளுக்கு பார்க்க முடியும், அதனால என்னால எல்லாத்தையுமே பார்க்க முடியுதுன்னு உடனே இந்த ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசுவாங்கல்ல, அந்த 4 பேரும் இவளுக்கு ஜால்ரா போற மாதிரியே பேசுவானுங்க. அவளுமே கொஞ்சம் அசிங்கமா தான் சிரிப்பா. ஐ மீன் அவன் சிரிக்கிறப்ப அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குன்னு சொல்ல வந்தேன். அப்பங்கும் போது பெல் சவுண்ட் கேட்டுட்டு ஷாக் ஆயிடுவான். ஏன்னா எங்கேயாச்சும் தீ பிடிச்சா மட்டும்தான் அந்த பெல் அடிப்பாங்க. என்ன ஏதுன்னு போய் பார்த்தா எல்லாம் நம்ம பயிலுக பண்ண கலவரம் தான். ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாம் நெருப்ப அணைப்பானுங்கன்னு பார்த்தா போஸ் கொடுத்து விளையாண்டுட்டு இருப்பானுங்க. உடனே கடுப்பாயி காட்டு கத்துவான். நெருப்ப உடனே அணைங்கடா வீணா போன விளக்கெண்ணைகளான்னு. அவளுக்கு நான் பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இது ஊர் தலைவரோட வீடு, இதை எவன் இப்படி கொளுத்தனா? மேபி அவரே கடுப்பாயி கொளுத்திட்டாரோன்னு ஒரு டவுட். ஆனா அங்க இருக்க ஆளுகள்லாம் இந்த மாதிரி ஒருத்தன் வம்பழுத்துட்டு இருக்கான்னு சொல்லி மேட்டர் சொல்லுவாங்க. அவளுக்கு ஒன்னும் புரியல. இங்க சுமோ காம்படிஷன் நடக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்படி ஒரு கலவரமாச்சுன்னு யாரும் எதுவும் சொல்லலையே, சம்திங் ராங்னு. இங்க லூஃபி இன்னும் கத்துறத விடவே இல்ல. வாடா வெண்ணெய் விளக்கென்னு சொல்லி ஆபத்தை அட்வான்ஸ் கொடுத்து வாங்கிட்டு இருப்பான். இவன் கூப்பிட்டு அவன் வராம இருப்பானா, அந்த தடிமாட்டு பைய வந்துருவான். அப்ப பார்த்தா அந்த வயித்துல இருக்கே சிங்கம், அதோட வாய்க்குள்ள டமாவை வச்சிருப்பான். லூஃபி அவனை பார்க்கல, தொண்டைகளியே கத்திட்டு இருப்பான். டேய் பின்னாடி பாறா விளக்கென்ன நான் வந்துட்டேன்னு உடனே ஓ நீதான் அந்த பால் டப்பாவா, உன்னை பொழக்காம விட மாட்டேன்னு உடனே அவனுக்கு வெறியாயிரும். ஏன்னா இது வரைக்கும் அவனுக்கு எல்லாருமே ஜால்ரா போட்டு தான் பாத்துருக்கான். இப்படி எடுத்து பேசினவன கடுப்பாயிருச்சு. அது மட்டும் இல்லாம பால் டப்பான்னு கூப்பிட்டானே, என் பேரு அது இல்லடா ஹோல்டம்டா அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்த ஆளுகள்லாம் வாங்க தலைவரே வாங்க தலைவரே, உங்க என்ட்ரிக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த பொடிப்பையில விடாதீஹே வெட்டி கொல்லுஹே, ரொம்ப நேரமா அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காஹே அப்படின்ட்டு பயங்கரமான கம்ப்ளைண்ட். வாடா வா உனக்காண்டி தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே நானும் உன்னை பொழக்கத்தாண்டா வந்தேன்பா. பின்ன சுமோ காம்படிஷன் நடக்கிறது இங்க, அவன் வீடு இருக்கிறது அங்க. இங்க நடந்துட்டு இருக்க காம்படிஷனுக்காண்டி அங்க இருக்க வீட்டை நொறுக்கிறது என்ன நியாயம்? இது அநியாயம் தான்பா. அதாவது அவன் வீட்டை டேமேஜ் பண்ணதெல்லாம் அவன் கடுப்பா இருக்கான்னு வைங்க. நம்ம பையன் என்ன சாதாரணமா என்ன சுண்டியா விட்டான், அவன் அடிச்சு அடிக்க அவன் அங்க வந்து விழத்தான் செய்வான். அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் சைஸுக்கு இவ்வளவு பவர் கொடுத்து அடிச்சாதான் கொஞ்சம் கொழுப்பு குறையும், இல்லன்னா நம்மள அசைச்சிக்க ஆள் இல்லன்னு இன்னும் திமுறா தானே தெரியுவான். நல்ல ஷாட் தான். அப்ப அந்த ஹோல்டம் நீங்க எல்லாம் யாரு என்னன்னு ஒழுங்கா சொல்லுங்கப்பா. அந்த டைம் தான் நம்மளுக்கு அத்தனை பேரும் ஜர்க்காவாங்க. அப்படின்னா இவ்வளவு நேரம் அவங்க நோட் பண்ணல. அதான் நம்ம ஒட்டமா அந்த லயனோட வாய்க்குள்ள இருக்கிறது. அவளால முடியல. லூஃபிய பார்த்தோன்னே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அண்ணா காப்பாத்துனான்னு கத்துவா. எப்படியும் உன்னைய காப்பாத்திடுவேன் கவலைப்படாதேன்பா. இந்த லூசு பைய ஹோல்டம் என்ன ஏதுன்னு நம்மளுக்கு சொல்றதுக்கு முன்னாடியே அவன் ஒரு கதை சொல்லுவான். நீங்க எல்லாம் அந்த ஷூட்டன் மாருக்கு கீழே வேலை பாக்குறவங்க தானே, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஏரியாக்குள்ள வந்து என்கிட்டயே வம்பல் இருப்பீங்க. இந்த பக்குரா டவுனுக்குள்ள அவசரப்பட்டு வந்துட்டீங்க, இனிமேட்டு உங்களால உயிரோட திரும்பியே போக முடியாதுமா. லூஃபிக்கு ஒரு இளவும் புரியல. என்ன ஷுட்டன் மாறுன்னு அவன் இஷ்டத்துக்கு அவன் ஒரு பேரை சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஒக்கி குக்கு அவன் யாரு என்னன்னு தெரியும். இதுல வேற அவன் மிரட்டுவான். இப்ப என்ன இந்த குழந்தைய காப்பாத்த தானே வந்தீங்க, அப்படியே கொஞ்ச நேரம் ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போங்க. கரும்பு ஜூஸ் திங்கிற மாதிரி கசைக்கு புள்ளிஞ்சு தின்னுட்டு மிச்ச மீதிய வேணா தூக்கி போடுறேன், வேணா வந்து அள்ளிட்டு போங்கப்பா. இப்படியே விருப்பேத்திட்டே இருந்தவன லூஃபிக்கெல்லாம் செம்மையா கடுப்பாவும். ஆனா இவ்வளவு நேரமா அவன் நோட் பண்ணல அவன் வயித்துல சிங்கம் இருக்குன்னு. அதனாலேயே கொஞ்சம் பயலுக்கு பதட்டமாயிருச்சு. ஏன்னா நிஜமாவே அது கடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்க இந்த ஒரு அலக்கை பேசல் ஹாக்கின்ஸுக்கு நடக்கிற எல்லா டீடைல்ஸையும் A to Z ஒண்ணு விடாம எல்லாத்தையும் ஒப்பிச்சிருவான். சீக்கிரமா வாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல பெரிய பஞ்சாயத்தை வெடிக்க போகுது. இந்த டைம்ல நாங்க என்ன பண்றதுன்னு கேட்பானுங்க. அங்கேயே மூடிட்டு வெயிட் பண்ணுங்க, நான் பக்கத்துல வந்துட்டேன்பா. அதான் கேட்டுக்கிட்டே வந்துட்டான். என்ன இருந்தாலும் அவனுக்கும் சாகடிக்க ஆள் வேணும்ல. சோ கூடவே கொஞ்சம் ஆளுகளையும் கூப்பிட்டு வருவான். அதே நேரம் ஹாக்கின்ஸ் வர்றது, ஊரு கலவரமா இருக்கிறது, அண்ட் ஒரு இடத்துல நெருப்பு திபு திபுன்னு எரியறது, பில்டிங் எல்லாம் டேமேஜா இருக்கிறதுன்னு எல்லாத்தையும் மேல இருந்தே பார்த்துட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டானுங்க. இந்த நல்ல விதமான நாராச வேலையை பண்ணது நம்ம லூஃபி தான். இந்த பெப்போவோட தான் செம காமெடி. ஆனா அவனுக்கு ஃபுட் பாய்சன் மட்டும் தான் ஆயிருக்குது. ஆனா உயிரே போற மாதிரி சீன் போட்டுட்டு இருப்பான். கூட இருக்கவனுங்க எல்லாம் நம்ம பையலுக்கு தான் அங்க வம்பிழுத்துட்டு இருக்கத பாத்துட்டு இருப்பானுங்களா. அதை சொன்ன உடனே லாக்கு கொலை காண்டாவும். அதே நேரம் இங்க லூஃபி ஒட்டமா நீ ஒன்னும் கவலைப்படாத, இவன் பல்ல பேத்த அவன் கையிலேயே கொடுத்துட்டு உன்னைய நான் கூப்பிட்டு போறேன், டோன்ட் வரி மாம்பா. சைஸ் நல்லா பெருசா இருக்கான், ஏகப்பட்ட வேற தூக்கி போட்டு மீச்சிருக்கான். அந்த தைரியம் உள்ளுக்குள்ள கொஞ்சம் இருக்கத்தானே செய்யும். அதனால பொண்ணெல்லாம் தர முடியாது, வேணா கெட்டு போன 2 பண்ணு இருக்கு அதை தின்ட்டு போம்பான். இங்க ஹாக்கின்ஸ் வேற வந்துகிட்டு இருக்கான்.
அங்க ஒரு குதிரை மண்டக்காரி வேற இருக்கா, இங்க லாக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. மொத்தத்துல லூஃபி கால் எடுத்து வச்சான், அப்பவே பிரச்சனையும் ஃப்ரீ பேக்கேஜா கூப்பிட்டு வந்துட்டான். இனி இதுக்கப்புறம் எப்படி ஒட்டமாவை காப்பாத்த போறாங்கன்னு தான் தெரியல. எல்லாரும் பதட்டத்துல தான் இருப்பாங்க, ஆனா லூஃபி மட்டும் இழிச்சுக்கிட்டே இருப்பான். இதுக்கப்புறம் அந்த வில்லப்பழுக பூரா மொத்தமா ஒண்ணு கூடுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.